அனைவருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவோம். தேவசம் ஏன் கருப்பாச்சுன்னா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு, சக்கரை பொங்கல். அதனால அடுப்பில் வச்சோம். அதாவது மண் அடுப்பை காமிக்கிறேங்க. பூஜை நடந்துட்டுருக்குதுங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சாணத்தில் செஞ்ச பிள்ளையார். பக்கத்தில் இருக்கிறது மஞ்சள் பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பூஜை வந்து முடிஞ்சிருச்சு. வந்து மறுபூஜைங்க. அதாவது நேற்று தைப்பொங்கலுக்கெலாம் பூஜை வச்சாச்சு. தைப்பொங்கலுக்கு இன்றைக்கி மறுபூஜை நடக்குது. இந்த மறுபூஜை நடந்து முடித்த பிறகு இவங்களெல்லாம் கொண்டு போய் பிள்ளையாரெல்லாம் கொண்டு போய் இந்த பூவோடு சேர்த்து ஆற்றுல விட்டுருவோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை பொங்கல் நேற்றே செஞ்சு வச்சா சாமிக்கு படையல் போட்டாச்சு. பாருங்கள், நேற்று சாமி எறும்பு வந்து சாப்பிட்ருக்குது பாருங்கள். ஆஹா, சூப்பர். அப்புறம் இதை கொண்டு போய் ஆற்றுல விட்டுருவோம். எதுக்குன்னா தவளை வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும். இது வந்து மறுபூஜை நடந்துகிட்ருக்குது. நேற்றே வந்து தைப்பொங்கல் பூஜை முடிஞ்சிருச்சுங்க. மறுபூஜை செஞ்சுட்டு தான் இப்போ கரும்பு பாருங்க, நல்லா இருக்காங்க. பூஜை நடக்கிறது, மறுபூஜை நடக்கிறது பார்க்கலாங்க. தை திருநாள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். பிள்ளையார் இது இத்தனை பிள்ளையார்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சோம். ஸோ அந்த பிள்ளையாரெல்லாம் சேர்த்து இவங்களோட இன்றைக்கி ஆற்றுல வாய்க்காலில் அனுப்பிடுவோம். மறுபூஜை முடிஞ்ச பிறகு இவங்களாம் வாய்க்காலில் போய் குளிச்சுட்டு அப்படியே வாய்க்கால் இந்த இந்த பிள்ளையார் கீழே கிடக்கிறார். நேராக எடுத்து வச்சிடலாமா? அவ்வளோதான். ஓகேவாங்க. சரி, நேற்று அடுப்பில் பூஜை பண்ணவல்ல, அந்த அடுப்பு பார்க்கலாமாங்க? சீக்கிரம் மறுபூஜை பண்ணித்தவங்க, டைம் ஆகுது. அந்த அடுப்பில் தான் நேற்று பூஜை வச்சோம், அதாவது பொங்கல் வச்சோம். ஓகே. சாமிக்கு பூஜை நடக்குது. சாமி நல்லா கும்பிட்டுக்குங்க. என்ன வேணாலும் நடக்கும். கும்பிட்டுக்குங்க, நல்லதே நடக்கும். அம்மா